வணக்கம். இன்னைக்கு we will derive the expression for induced EMF in a three-phase alternator or three-phase synchronous generator. ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் அதாவது ஸ்டேட்டர் கண்டக்டர்ஸில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப்கான எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ண போகிறோம். பிஃபோர் டிரைவிங் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் முதல்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்டேட்டர் கண்டக்டர்ஸில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சியை முதல்ல டிரைவ் பண்ணுவோம். நான் இப்போ படத்தில் காமிச்சிருக்க மாதிரி கன்சிடர் டூ போல் ஆல்டர்னேட்டர் சாலியன் போல் எடுத்துருக்கிறேன். முதல்ல ஸ்டேட்டரில் ஒரே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டர் கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற ஆவரேஜ் இஎம்எஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி டூ போல் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் ஒரு தடவை ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டரில் இருக்க அந்த ஒரு கண்டக்டரில் ஒன் சைக்கிள் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இதே நான் ரோட்டரில் வந்து 4 போல்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 4 போல்ஸை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரில் 2 cycles of EMF வந்து இன்டியூஸ் ஆகுது. அதே மாதிரி இன் ஜென்ரல் இஃப் ஐ டேக் அ பி போல் மெஷின், அப்போ அந்த பி போல் மெஷினை ஒரு தடவை பி போல் ரோட்டரை ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணனா அந்த ஸ்டேட்டர் கண்டக்டரில் P/2 cycles of EMF வந்து இன்டியூஸ் ஆகுது. 4 போலாக இருந்துச்சுன்னா 4/2, 8 போல்ஸாக இருந்தால் 8/2 அண்ட் பி போல்ஸாக இருந்தால் P/2 cycles of EMF. நான் சப்போஸ் இந்த ரோட்டரை நான் ப்ரைம் மூவர் வச்சு என்எஸ் ஆர்பிஎம் அப்படிங்கிற வேகத்தில் சுற்றுறேன். ஒரு நிமிஷத்துக்கு என்எஸ் ரொட்டேஷன்ஸ் பண்ணுது, அதாவது 60 செகண்டுக்கு என்எஸ் ரொட்டேஷன்ஸ் பண்ணுது. அப்போ ஒரு செகண்டுக்கு இந்த ரோட்டர் எத்தனை தடவை சுற்றும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம்னா இட் இஸ் என்எஸ் டிவைடட் பை 60 ரொட்டேஷன்ஸ். ஒரு செகண்டில் என்எஸ் டிவைடட் பை 60 ரொட்டேஷன்ஸ் பண்ணுது. இந்த ஒரு செகண்டில் அதாவது என்எஸ் பை 60 ரொட்டேஷன்ஸ் பண்ணுறப்போ எவ்வளோ சைக்கிள்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அப்படி கண்டுபிடிச்சோம்னா தட் வில் கிவ் மீ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. பொதுவாக ஒரு பீபோல் மெஷினில் P/2 ஒரு ரொட்டேஷனுக்கு P/2 சைக்கிள்ஸ் இன்டியூஸ் ஆகுது. அப்போ என்எஸ் பை 60 ரொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் இன்டியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா திஸ் வில் கிவ் மீ த ஃப்ரீக்வன்சி. ஒரு மிட்டாய் 2 ரூபா அப்படின்னா 10 மிட்டாயோட விலை என்ன? 10 மிட்டாய்கள் இன்ட்டு 2 ரூபாய் போட்டால் 20 ரூபா வருது. அதே மாதிரி தான் ஒரு ரொட்டேஷன் P/2 சைக்கிள்ஸ்னால் N/60 ரொட்டேஷன்ஸில் எவ்வளோ சைக்கிள்ஸ்? N/60 இன்ட்டு P/2 இவ்வளோ சைக்கிள்ஸ் இன்டியூஸ் ஆகும். So this is nothing but the frequency. So P into N is divided by 120 cycles per second or hertz. இப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப்கான எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுவோம். முன்னவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் ஸ்டேட்டரில் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற ஆவரேஜ் இஎம்எஃபை டெரைவ் பண்ண போகிறோம். ஃபேரடேஸ் லா படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு d∅/dt or E is equal to N into d∅/dt where N is the number of conductors. இந்த கேஸில் ஒரே ஒரு கண்டக்டர் தான் எடுத்திருக்கோம் ஆர்மேச்சரில், அதனால் N is equal to 1. So I can write E is equal to d∅/dt. இதில் d∅ங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இது எல்லாமே ஒரே ஒரு ரொட்டேஷன். ரோட்டரை ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் என்ன அப்படின்னு போட்டோம்னா I will get induced EMF, average induced EMF. ஐ எம் டேக்கிங் அ 2 போல் ரோட்டர் அண்ட் ஆர்மேச்சரில் வந்து ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் இருக்குது. இப்போ இந்த 2 போல் ரோட்டரை நான் ஒரே ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன். நவ் லெட் அஸ் டேக் 5 வெபர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு போலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ். அதாவது நார்த் போல் வில் ப்ரொடியூஸ் அ ஃப்ளக்ஸ் ஆஃப் 5 வெபர்ஸ் அண்ட் சவுத் போல் வில் ப்ரொடியூஸ் அ ஃப்ளக்ஸ் ஆஃப் 5 வெபர்ஸ். நான் இப்போது இந்த ரோட்டரை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறப்போ நார்த் போல் முதல்ல ஆர்மேச்சர் கண்டக்டரை கிராஸ் பண்ணோம், அப்புறம் சவுத் போல் கிராஸ் பண்ணோம். அப்படி கிராஸ் பண்ணுறப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸ் மாறுது? நார்த் போல் கிராஸ் பண்ணுறப்போ 5 வெபர்ஸும் சவுத் போல் கிராஸ் பண்ணுறப்போ இன்னொரு 5 வெபர்ஸும் மாறுது. ஸோ ஒரு ரொட்டேஷன் பண்ணுறப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 2 times of 5. அடுத்தது சேஞ்ச் இன் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரோட்டர் ஒரு தடவை சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. இந்த ரோட்டரை நான் ப்ரைம் மூவர் வச்சு என்எஸ் ஆர்பிஎம்மில் சுற்றுறேன். அதாவது என்எஸ் ரொட்டேஷன்ஸ் இன் 1 minute or 60 seconds. திரும்ப மிட்டாய் கணக்கு போட்டிங்கன்னா என்எஸ் ரொட்டேஷன்ஸ்க்கு 60 செகண்ட்னா ஒரு ரொட்டேஷனுக்கு 60/ns செகண்ட்ஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் டைம் dt is equal to 60/ns. நான் E is equal to d∅/dtங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து 2 போலாக இருந்தால் 2 times of 5, 4 போலாக இருந்தால் 4 times of 5, P போல்ஸாக இருந்துச்சுன்னா P times of 5. So change in flux is P5 divided by change in time is 60 divided by ns. நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் P5/60 into ns வரும். நம்ம ஏற்கனவே ஃப்ரீக்வன்சியில் வந்து ஃப்ரீக்வன்சி is equal to P into ns/120 பார்த்துருக்கோம். அதை லைட்டாக மாடிஃபை பண்ணால் ns is equal to 120 into f/p. அதை எடுத்து இந்த EMF ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ E is equal to P5/60 into nsக்கு பதில் 120 f/p போட்டு டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா I will have average induced EMF is equal to 2 into f into 5 volt. இது வந்து ஒரே
ஒரு ஸ்டேட்டர் கண்டக்டரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப். ஆனால் ஸ்டேட்டரில் வந்து 3 ஃபேஸ் வைண்டிங்ஸ் இருக்குது, ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ். நான் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப், ஆவரேஜ் இஎம்எஃப் என்னன்னு அடுத்து கண்டுபிடிக்கணும். நான் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ மேக்கிங் 2 அசம்ஷன்ஸ். ஒன்று வந்து இந்த காயில்ஸ் ஆர் ஃபுல் பிச்ட், அதாவது ஒரு காயில் சைடுக்கும் இன்னொரு காயில் சைடுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 180 எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ். அண்ட் ரெண்டாவது அசம்ஷன் இஸ் த காயில்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் ஒவ்வொன்றிலையும் தேர் ஆர் இசட் கண்டக்டர்ஸ், தேர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். மொத்தமாக ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இசட் கண்டக்டர்ஸ் இருக்குது. அந்த இசட் கண்டக்டர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபேஸில் 2 கண்டக்டர் தான் இருக்குதுன்னா ஒவ்வொரு கண்டக்டர்லையும் இ அப்படிங்கிற இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த 2 கண்டக்டர்ஸும் சீரீஸில் இருக்கிறதால அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரெண்டும் ஆட் ஆகும். இந்த ஃபேஸில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் இஸ் இ ப்ளஸ் இ விச் இஸ் ஈக்குவல் டு 2E. இப்போது ஒரு ஃபேஸில் 3 கண்டக்டர் தான் இருக்குது அப்படின்னா தென் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ஃபேஸஸ் இ ப்ளஸ் இ ப்ளஸ் இ விச் இஸ் ஈக்குவல் டு 3E. 4 கண்டக்டர் இருந்தால் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த ஃபேஸஸ் 4E. அண்ட் அதே மாதிரி Z conductors இருந்தால் induced EMF in the phase is Z times of E. Therefore, average induced EMF in R phase அல்லது average induced EMF in Y phase அல்லது B phase is equal to E into Z, which is equal to 2F5 Z volts. இதுதான் வந்து ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் ஒன் ஃபேஸ். அதே மாதிரி இசட்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டர்ன்ஸாக மாற்ற போகிறேன். அதாவது இசட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் ஒன் ஃபேஸ், அதை டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ஒன் ஃபேஸாக மாற்ற போகிறேன். 2 கண்டக்டர் சேர்ந்தது ஒரு சுத்து, ஒரு டர்ன் அப்படின்னா தென் Z/2 போட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிடைச்சிடும். ஸோ T phase is equal to Z/2 or Z is equal to 2 times of T phase. இதை எடுத்து EMF ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் EMF is equal to 4Fi T phase volts. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 2 அசம்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு அசம்ஷன் வந்து ஃபுல் பிச், இன்னொரு அசம்ஷன் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்னு. ஒரு ஃபேஸில் இருக்கக்கூடிய இசட் கண்டக்டர்ஸும் ஒரே ஸ்லாட்டில் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணி தான் நம்ம இ ஆவரேஜை டிரைவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் த ப்ராப்பர் அசம்ஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் கிடையாது. ப்ராப்பர் அசம்ஷன் இஸ் தட் த வைண்டிங்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன் ஒன் ஸ்லாட். ஸோ இந்த 2 அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஆவரேஜ் இஎம்எஃப்கான எக்ஸ்பிரஷன் 4Fi T phase volts அப்படிங்கிறத டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 அசம்ஷனை ரிவ்யூ பண்ணுவோம். மொதல் அசம்ஷன் வந்து த ஸ்டேட்டார் ஆர் ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் ஆர் ஃபுல் பிச்டு. ஃபுல் பிச்னு அர்த்தம் ஒரு காயில் சைடுக்கும் இன்னொரு காயில் சைடுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 180 எலக்ட்ரிக்கல் டிகிரிஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் ப்ராக்டிக்கலாக வைண்டிங்ஸ் ஆர் நாட் ஃபுல் பிச்ட். வைண்டிங்ஸ் ஆர் யூஸ்வலி ஷார்ட் பிச்டு. ஷார்ட் பிச்னு என்ன, ஒரு காயில் சைடுக்கும் இன்னொரு காயில் சைடுக்கும் இடையில் 180 எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ் இருக்குது. ஒரு காயில் சைடுக்கும் இன்னொரு காயில் சைடுக்கும் இடையில் 180 எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வைண்டிங் பண்ணுவாங்க. இதனால் ஃபுல் பிச்சிங் பண்ணால் மேக்ஸிமம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இ ஆவரேஜ் வில் பி மேக்ஸிமம். ஆனால் ஷார்ட் பிச்சிங் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ஆவரேஜ் இஎம்எஃப் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இ ஆவரேஜ் குறைஞ்சிடுது. எவ்வளோ குறையுது? இட் டிக்ரீசஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் கேபி. வாட் இஸ் கேபி? கேபி இஸ் பிச் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் α/2. ஆல்ஃபாங்கிறது என்னது? இட் இஸ் ஷார்ட் பிச்சிங் ஆங்கிள். அதாவது 180 டிகிரிஸ் வைக்கிறதுக்கு பதில் ஐம் பிளேசிங் 150 டிகிரிஸ். எவ்வளோ டிகிரிஸ் குறைச்சி வச்சுருக்கேன்? 30 டிகிரிஸ். அந்த 30 டிகிரிஸ் தான் வந்து ஆல்ஃபா விச் இஸ் ஷார்ட் பிச்சிங் ஆங்கிள். ஓகே, அடுத்த அசம்ஷன் வந்து த காயில்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட், த வைண்டிங்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு. எல்லா வைண்டிங்கும் ஒரே ஸ்லாட்டில் போகுதுன்னா திஸ் இஸ் அ ராங் அசம்ஷன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா the windings are distributed. இந்த மாதிரி என்டையர் ஸ்லாட்ஸ் வந்து என்டையர் ஸ்டேட்டார் பெரிஃபரியில் கட் பண்ணி அதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங் பண்ணுறப்போ மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்குது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ வைண்டிங்ஸை அந்த மேக்ஸிமம் வேல்யூலேருந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து குறைஞ்சு போயிடுது. எவ்வளோ குறையுது? பை அ ஃபேக்டர் ஆஃப் கேடி. கேடிங்கிறதுனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு sin m β/2 டிவைடட் பை m sin β/2. பீட்டாங்கிறதுனா ஸ்லாட் ஆங்கிள், ஒரு ஸ்லாட்டுக்கும் அடுத்த ஸ்லாட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் டிகிரிஸில். அண்ட் எம்ங்கிறது number of phase. இந்த factors include பண்ணோம்னா new expression becomes 4kp kd fi T phase volts. இதான் புது எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட். நம்ம இப்போ இந்த ஆவரேஜ் வேல்யூலேருந்து ஆர்எம்எஸ் வேல்யூ டெரைவ் பண்ணுவோம். ஒரு ஃபேஸில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃபோட ஆர்எம்எஸ் வேல்யூ. Now the coils are distributed இல்லையா? If the coils are distributed then a sinusoidal EMF is induced. காயில்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கப்போ ஸ்கொயர் வேவும், காயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறப்போ சைனசாய்டல் EMF இன்டியூஸ் ஆகுது. ஃபார் சைனசாய்டல் EMF we know that form factor is equal to RMS value divided by average value, and particularly for sinusoidal waveforms form factor is equal to 1.11. So RMS value is equal to 1.11 into average value. இந்த ப்ராடக்ட் கேபி இன்ட்டு கேடியை நான் என்னென்னு எழுதுகிறேன்? கேடபிள்யூன்னு எழுதுகிறேன், விச் இஸ் வைண்டிங் ஃபேக்டர். கேபி இஸ் பிச் ஃபேக்டர் அண்ட் கேடி இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ ஃபைனலாக ஆர்எம்எஸ் வேல்யூ இ இஸ் ஈக்குவல் டு 4.44 KW FI T phase volt.